மக்களே 6 மணி ஃப்ளைட்டுக்கு 3 மணிக்கே கிளம்பியாச்சு. 2:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளியலை போட்டு அப்படியே தலையை தொடச்சும் துடைக்காமல் கிளம்பியாச்சு. வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகிறவங்க ஒரு சில பேர் சந்தோஷமாக போவாங்க, ஒரு சில பேர் துக்கமான விஷயத்துக்கு போவாங்க. நான் வந்து துக்கமான விஷயத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறக்காண்டி இருக்கிறத அப்புறம் அள்ளி கட்டிட்டு கிளம்பியாச்சு. இதில் பாதி ஜாமான் நம்ம ஜாமான் கிடையாது, சும்மா வெறுங்கையில் போகிறோமே அப்படிங்கிறக்காண்டி ரூமில் இருக்கவங்கலாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு இருக்கும். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டு வாழ்க்கையில் கல்லையும் மண்ணாக்கலாம், மண்ணையும் துரும்பாக்கலாம். அந்த மாதிரி மண்ணளம் இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டில் பிழைக்க முடியும். 1000 பேர் 1000 கதை சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 இதமாக சொல்லுவாங்க. நம்ம உண்மையை உடச்சி விட்ருவோம். கஷ்டமே வந்தாலும் கண்ணை தொடச்சி ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் மாறா. அந்த மாதிரியான கதை தான். வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்குற வரைக்கும் நம்மளோட உசுறு நம்ம கையில் இருக்காது. அதுவே அப்பா அம்மா கூட பிறந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்ம உயிர் கையிலே இருக்காது. தான் உண்மையான விஷயம். வெளிநாட்டில் பல கஷ்டம் கவலைகள் கண்ணீரை மாதிரி தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. மக்களே, என்னோட பொண்டாட்டியை பார்த்த சந்தோஷத்தில் நான் மகிழ்ச்சி ஆகிட்டேன்.